ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா முக்கியமாக சொல்கிறாங்க, இந்த நாடகத்தோட விஷயத்தை பற்றி பாபா சொல்கிறாங்க. இந்த நாடகம் அனாதியானது, இதுக்கு முதலும் முடிவும் இல்லாத நாடகம். ஏற்கனவே இது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அனாதியான நாடகம்ங்கிற ஒவ்வொரு கல்பமும் எதெல்லாம் நடக்கின்றதோ, யாருடைய பாகம் எப்படியெல்லாம் இருக்கின்றதோ, இதெல்லாம் மீண்டும் அதே போல தான் நடக்குங்கிற. இப்போ பாபா சொல்கிறாங்க, இப்போ ராஜயோகத்தை பாபா கற்றுக் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா, அதுவும் நாடகப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியோ அதே போல் மீண்டும் இப்பொழுது நான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றேங்கிறார். மேலும் பாபா இதை புரிய வைக்கிறார். இந்த சிருஷ்டியோட ஒரு ஆயுள் காலம் அப்படின்னா, நம்ம ஒரு கல்பத்தினுடைய ஆயுள் காலம் 5000 வருஷம்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த சிருஷ்டிக்கு முதல் இடைக்கடை இது என்ன, சத்தியுகம் ஆரம்பம், கலியுகம் முடிவுன்னு சொல்கிறோம். ஆனால் அது ஒரு கல்பத்தோட ஆரம்பம் முடிவு தான். ஆனால் இந்த நாடகம் முழுமையாக பார்த்தோன்னா, இந்த நாடகத்திற்கு முதல் இருக்குது, முடிவு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த கல்பத்தோட ஆரம்பம் முடிவை வேணால் சொல்ல முடியுமே தவிர, இந்த நாடகம் எப்போ ஆரம்பிச்சது, எப்போ முடியுது, எத்தனை 5000 வருஷம் ஆயிருக்குங்கிறத சொல்ல முடியாது. அதனால தான் இது அனாதியானதுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த மீண்டும் நான் கற்பிக்கின்றேன், இதை பாபா மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர, லக்ஷ்மி நாராயண் கூட நான் மீண்டும் ராஜ்யத்தை செய்கின்றேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே செய்தது தெரியாது, அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்காது. எந்த தர்ம ஸ்தாபனை செய்பவர்களும் நான் மீண்டும் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கும் தெரியாது, போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாம் இந்த தர்மத்தை படைத்தோம். அப்போ பாபா மட்டும்தான் இதை உணர்ந்தவராக இருக்கின்றார். இப்போ நமக்கும் அதை புரிய வைக்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, நான் எதுக்காக வரேன் அப்படின்னா, நான் அஷரீரியாக இருக்கேன். ஆனால் இந்த ஸ்தூல வத்தனத்துக்கு எதுக்காக வரேன்னா, பாபா சொல்கிறாங்க, நான் முரளி சொல்வதற்காக மட்டும்தான் வருகின்றேன், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக மட்டும்தான் வருகின்றேன். ஒரு மனித உடல் எனக்கு தேவையாக இருக்குது. மற்றபடி நான் உண்பதற்காகவோ அருந்துவதற்காகவோ எதையும் அனுபவிக்கிறதுக்காக நான் வருவதில்லை. ராஜ்யத்தை படைப்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக மட்டும்தான் வரேங்கிறார். நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவெல்லாம் கூட, வாசனை கூட என்னால் எடுக்க முடியாதுங்கிறார். இந்த பிரம்மா பாபா தான் அதை எடுத்துக்கிறாருங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இது கடைசி டைமாக இருக்குது, அதனால் என் ஒருவனை தவிர வேறு யாருடைய நினைவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த அபியாசம் நீங்கள் இப்போ இருந்தே செய்யணுங்கிறார். எப்படி பக்தியில் கூட கடைசி காலத்தில் ராம் ராம்னு சொல்லுங்கள், மரணத்தோட ஒரு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் கடைசியில் போய் எப்படி பயிற்சி பண்ண முடியாது. ஆனாலும் அவங்களுக்கு சொல்லப்படுது, பகவானை நினைங்க கடைசி காலத்தில். அப்போ இப்போ இந்த ஒரு கல்பத்தினோட கடைசி நேரத்தில் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யக்கூடிய பயிற்சி பண்ணுங்கள். பக்தியில் கூட யாரை நினச்சிட்டு சரீரத்தை விடுறோமோ அந்த நிலை அடைவோன்னு சொல்கிறாங்க. நாராயணனை நினச்சிட்டு சரீரத்தை விட்டிங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலான்னு. அப்போ கடைசியில் என்ன நினைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாருடைய நினைவில் ஆத்மா சரீரத்தை விடுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பயிற்சியை நீங்கள் இப்போ இருந்தே செய்யுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, தூய்மையாக இருப்பது மூலமாக உலகத்தில் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியாது. யார் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கீங்களோ உங்களுக்கு நோய் வந்துடும், பலவீனமாகிடுவீங்கன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. சன்னியாசிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்க, நீண்ட ஆயுளோடு வாழ்கிறாங்க. அவங்களுக்கு எதாவது நோய் வந்துச்சா? இல்லை. அவங்க எதாவது ஹாஸ்பிட்டல்லாம் போகிறாங்களா? இல்லை. அப்போ அதை மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. திருமணம் செய்து கொள்ளாமல் தூய்மையாக இருப்பது மூலமாக ஆரோக்கியமாக தான் இருப்பீங்கிறத பாபா சொல்லி கொடுக்குறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ எல்லா ஒரு பொருளுமாகட்டும், எல்லா ஆத்மாவாகட்டும் சதோரஜோ நிலைகளை கடந்தே தீர வேண்டும். தர்ம பிதாக்களாக இருந்தாலும் அவங்களும் பிறவி எடுத்து தமோ பிரதான நிலைக்கு வந்தே தீர வேண்டும்ங்கிறார். யாரெல்லாம் தூய்மையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தாரணை என்பதும் அவங்களால தான் நல்ல விதத்தில் செய்ய முடியும்னு சொல்கிறார் பாபா. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 15/12/2023 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அனாதியான ஆரம்பம் முடிவு என்று இல்லாத நாடகம். இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகரின் நடிப்பும் தீர்மானிக்கப்பட்டதாகும். மோக்ஷம் யாருக்குமே கிடைக்க முடியாது. கேள்வி: சிவபாபா அஷரீரியாக உள்ளார், அவர் ஷரீரத்தில் எதற்காக வருகிறார்? என்ன காரியம் செய்கிறார்? என்ன செய்வதில்லை? பதில்:
பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நான் இந்த சரீரத்தில் உங்களுக்கு முரளி சொல்வதற்காக மட்டுமே வருகின்றேன். நான் முரளி சொல்கின்ற வேலையை மட்டுமே செய்கின்றேன். நான் உண்பதற்கோ அருந்துவதற்கோ இங்கே வருவதில்லை. உங்களுக்கு புதிய ராஜதானியை உருவாக்குவதற்காக நான் வந்துள்ளேன். மற்றபடி வாசனையை இவருடைய, அதாவது பிரம்மா ஆத்மா தான் எடுத்துக்கொள்கின்றது. பாடல்: ஆகாச சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. நமக்கு தொடர்புள்ள பாடல்கள் தான் இங்கே இசைக்கப்படுகின்றன. பக்தியில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஞானத்தில் என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக பாபா அந்த மாதிரி பாட்டை நமக்கு போடுறார். ஆகாயத்தில் ஆசனம் எதுவும் கிடையாது. ஆகாயம் என்று இந்த துருவம், அதாவது போலார் தான் சொல்லப்படுகிறது. மற்றபடி ஆகாய தத்துவத்திலோ ஆசனம் என்பது கிடையாது. அங்கேருந்து இங்கே வாங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு ஆசனம் இருக்குது, அதை விட்டு இறங்கி வாங்கன்னு பாடுறது அப்படி பாடியிருக்காங்க பக்தியில். பரம்பிதா பரமாத்மாவும் இந்த ஆகாயத்தில் உள்ள ஆசனத்தில் அமர்ந்திருக்கவும் இல்லை. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பரம்பிதா பரமாத்மாவாகிய நானும் ஆத்மாக்களாகிய குழந்தைகள் நீங்களும் இருவருமே இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கெல்லாம் அப்பால் வசிக்கின்றோம். எங்கள் பரம்தாமில் அது மூலவதனம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி இங்கே ஆகாயத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உள்ளனவோ அப்படியே மரத்தை போல் மகா தத்துவத்தில், அதாவது பிரம்மம் என்ற அந்த மகா தத்துவத்தில் ஆத்மாக்கள் இருக்கின்றனர். எப்படி நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் நிற்கின்றன? எந்த ஒரு பொருளின் ஆதாரமும் இல்லை, எதோட ஒட்டிகிட்டு இல்லை, எது மேலேயும் உட்கார்ந்துட்டு இல்லை, அப்படியே இருக்குது. அதே போல தான் ஆத்மாக்களாகிய நாம் மற்றும் பரமாத்மாவாகிய தந்தை, நாம் அனைவரும் அந்த மகா தத்துவத்தில் வசிப்பவர்கள். அங்கே அப்படியே நாம் இருக்கோம். நட்சத்திரங்களைப் போலவே தான் நாமும். அது எப்படி எதையும் ஒட்டாமல் அப்படியே இருக்கோ, அதே போல தான் ஆத்மாவும் பரமாத்மாவும் அங்கே இருக்காங்க. ஞான சூரியன், ஞான சந்திரன், ஞான நட்சத்திரங்கள். இப்பொழுது இது புரிய வைக்கப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் துக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் நான் வருகின்றேன். பழையதை அவசியம் புதியதாக்க வேண்டும். பழையதில் துக்கம் ஏற்படுகின்றது. ஒன்று பழசாயிடுச்சுனாலே அது என்ன ஆகிடுது, அதோட சக்தி எனர்ஜி குறைஞ்சிருது. கலியுகத்தில் துக்கத்தின் மேல் துக்கம்தான். சொர்க்கத்திலோ சுகத்தின் மேல் சுகம், அங்கு சுகமே சுகம். மீண்டும் நான் சகஜ ராஜயோகத்தை கற்பிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அனைவரும் என்னை அழைக்கின்றனர், வாருங்கள் என்று. சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் என்று கிருஷ்ணருக்கு சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அவர் இங்கே தான் இருக்கார், மேலே கிடையாது. கிருஷ்ணருக்கு சிம்மாசனம் என்ற சொல்லை பயன்படுத்துவது அழகாக இல்லை. அவரோ இளவரசனாக இருந்தார் இல்லையா? ராஜ சிம்மாசனம் கிடைத்த பிறகுதான் சிம்மாசனம் என்று சொல்வார்கள். குழந்தைக்கு எப்படி சிம்மாசனம்னு சொல்கிறதுங்கிற. ராஜ சிம்மாசனம் கிடைத்த பிறகுதான் சிம்மாசனம். ஆம், சின்ன குழந்தையை தந்தையின் மடியில் அல்லது கைகளில் அமர்த்த முடியும். ஆக பாபா புரிய வைக்கிறார், ஆத்மாக்கள் மூலவத்தனத்தில் நட்சத்திரங்களைப் போல உள்ளன. பிறகு அங்கிருந்து நம்பர்வார் வந்து கொண்டே இருக்கின்றனர், காண்பிக்கின்றனர் இல்லையா? நட்சத்திரம் எப்படி விழுகிறது என்று, மேலிருந்து எப்படி கீழே வருது, விழுகுது. அங்கிருந்தும் கூட ஆத்மாக்கள் நேராக கர்ப்பத்திற்குள் செல்கின்றன. ஆத்மா அங்கேருந்து நட்சத்திரமாக மேலேருந்து ஒரு அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசம் ஆகுது. இதை நன்றாக குறித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் சதோ ரஜோ தமோ நிலையை கடந்து சென்றே ஆக வேண்டும். அப்படியே இருக்க முடியாது. ஆத்மா பழசாயிடும், சக்தி இழந்துடும். எப்படி முதலில் லக்ஷ்மி நாராயண் வருகிறார்கள் என்றால், அவர்கள் சதோ ரஜோ தமோ நிலைகளை கடந்து மறுபிறவி எடுத்து பிறகு தமோ பிரதான நிலையை அடைந்தே தீர வேண்டும். நம்பர் 1ல் இருக்கிறவங்களும் அப்படி தான். ஒவ்வொருவருக்கும் அது போலவே இருக்கின்றது. ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த சிருஷ்டிக்கு வரவங்களுக்கு இந்த 3 நிலைகளை கடந்து சென்றே ஆக வேண்டும். யாருமே திரும்பி செல்ல முடியாது. இப்ராஹிம், புத்தர் எல்லாம் வருகின்றனர். அவர்களும் கூட சதோ ரஜோ தமோ நிலைகளை கடந்தே ஆக வேண்டும். மறுபிறவி எடுக்க வேண்டியதாக உள்ளது. துவாபரிகத்தில் தர்மஸ்தாபகர்கள் வருகின்றனர். அங்கிருந்து மறுபிறவி எடுப்பது ஆரம்பமாகின்றது. பிறகு தமோ பிரதானம் ஆகியே தீர வேண்டும். என்னை போல யாராலும் காரியங்கள் செய்ய இயலாது. பாபா அவர் என்ன காரியம் செய்தாலும் அவர் அதே நிலையில் தான் இருக்கார், மாறுவதில்லை, பிறவி எடுக்கிறதில்ல. ஆனால் மற்ற தர்ம பிதாக்கள் கூட கர்மங்கள் செய்து கீழே வந்துடுறாங்க, மறுபிறவி எடுக்கிறாங்க. நான் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றேன், உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றேன்.
கதி மற்றும் சத்கதி அளிக்கும் வள்ளல் நான் தான். எப்பொழுதும் நீங்கள் தூய்மையாகி விடுகிறீர்களோ பிறகு நான் திரும்ப அழைத்து சென்று விடுகிறேன். உங்களுக்கு கூட சத்கதி அளிக்கின்றேன். உங்களோடு அநேக தர்மத்தை சேர்ந்தவர்களும் இருக்கின்றனர். தேவதா தர்மம் மட்டும் இல்லை, அநேக தர்மத்தினர் உள்ளனர். அந்த தர்ம ஸ்தாபகர்களுடன் கூடவே அனைவருக்கும் நான் உயர்வான நிலையை அடைய வைக்கின்றேன். மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களையும் பாபா உயர்த்துறார். அவங்களுக்கும் பாபா கதி சத்கதியை கொடுக்கிறார். உங்களுக்கு ஞானத்தினால் அலங்காரம் செய்து சொர்க்கத்தின் எஜமானர்களாக லக்ஷ்மி அல்லது நாராயணரை மணப்பதற்கு, அதாவது திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதியானவர்களாக மாற்றுகின்றேன். பிறகு உங்களை திரும்ப அழைத்து செல்கின்றேன். அனைவரையும் முதலில் முக்தி தாமத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன். அனைவருக்கும் சத்கத்தை அளிக்கும் வள்ளலாகவும் இருக்கின்றேன். முக்தியும் கொடுக்கிறாரு, ஜீவன் முக்தியும் கொடுக்கிறார். மற்ற தர்மஸ்தாபர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் சத்கதி அளிப்பதில்லை. எல்லாரும் யாருக்குமே தூய்மையாக்க முடியாது எந்த ஆத்மாவை. அதனால் எந்த ஆத்மாவும் தூய்மையாகாமல் சத்கதி, அதாவது ஜீவன் முக்திக்கு போக முடியாது. ஒரு துக்கமில்லாத வாழ்க்கையை யாருனாலையுமே அடைய வைக்க முடியாது. அவர்கள் தங்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்து அதனை விரிவடைய செய்வார்கள். அதுதான் அவங்க செய்கிறாங்க, அவ்வளவுதான். தங்களின் தர்மத்தில் இருப்பவர்கள் மறுபிறவி எடுத்து சதோ ரஜோ தமோ நிலைகளை கடந்து செல்வார்கள். இப்பொழுது அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர். இப்பொழுது இவர்களை தூய்மையாக சதோ பிரதானமாக மாற்றுபவர் யார்? தந்தை ஒருவர் தான். அவர் தான் மாற்ற முடியும். தந்தை தானே குழந்தைகளுக்கு இதையெல்லாம் புரிய வைக்கிறார். பகவான் அனைவருக்கும் சத்கதியும் அளிக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் பரம்தாம்லேருந்து கீழே வரும்போது சத்கதி நிலையில் தான் வருவாங்க. அப்படின்னா தூய்மையான நிலையில் வருவாங்க, சதோ பிரதானமான நிலையில் வருவாங்க. எந்த துக்கமும் ஃபஸ்ட்டு வந்தவொடனே அனுபவிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆத்மா சதோ பிரதானமாக தூய்மையான நிலையில் இருக்கும். அப்போ அந்த நிலையை பாபா ஒவ்வொரு ஆத்மாவையும் அடைய வைக்கிறார். அதனால தான் பாபா ஒவ்வொருத்தருக்குமே என்ன பண்ணுறாரு, அந்த சத்கதியை கொடுக்குறேங்கிறத சொல்கிறார். இப்பொழுது இவர்களை தூய்மையாக மாற்றக்கூடியவர் தந்தைதான். ஜீவன் முக்திக்காக ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அதனால் பாபாவிற்கு இவ்வளவு மகிமை என்பது இருக்கின்றது. கீதை அனைத்து சாஸ்திரங்களிற்கும் தாயாக இருக்கின்றது. அதனால் பாபாவிற்கு எவ்வளவு மகிமை இருக்கின்றது. ஆனால் கிருஷ்ணனின் பெயரை எழுதியதின் காரணமாக பகவானை மறந்துவிட்டனர். பகவானோ அனைவருக்கும் சத்கதியை அளிக்கக்கூடியவர். அதனால் கீதை அனைத்து தர்மங்களுக்கும் சொந்தமாக இருக்கின்றது. அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களுக்காகவும் தர்ம சாஸ்திரமாக இருக்கின்றது. இப்போ கீதை ஒரு பொதுவான சாஸ்திரம்ங்கிறார். எல்லா தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் சத்கதியை கொடுக்கின்றது. அதனால் அனைவரும் இதனை மதிக்க வேண்டும். எல்லாரும் இதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்கிறார் கீதைக்கு. சத்கதிக்கான சாஸ்திரம் வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், கீதை தான் சத்கதிக்கான சாஸ்திரம். ஒவ்வொரு ஆத்மாவும் தூய்மையாக மாறுவதற்கான சாஸ்திரம், சதோ பிரதானமாக மாறுவதற்கான சாஸ்திரம். சத்கதி அளிப்பவர் ஒருவர் மட்டும்தான், அவருடையது தான் கீதை. அதை தான் பாபா ராஜயோகம்னு சொல்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதிக்கான ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். கீதையில் சிவனுடைய பெயரில் இருந்திருந்தால் அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் இது சாஸ்திரமாக ஏற்கப்பட்டிருக்கும். எல்லாத்துக்கும் சாஸ்திரமாக இருக்கும். கிருஷ்ணனோட பேர் இருந்தனால அதை ஒரே ஒரு தர்மத்தை சேர்ந்தவங்களுக்குன்னு சொல்லிட்டான். பாபா அனைவருக்கும் கூறுகின்றார், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னுடன் யோகம், அதாவது நினைவினுடைய தொடர்பை வையுங்கள். அப்பொழுது உங்களுடைய விக்கிரமங்கள் விநாசமாகும். மேலும் நீங்கள் என்னுடைய இருப்பிடத்திற்கு, முக்திக்கு வந்து விடுவீர்கள். அனைத்து தர்மத்தினருக்கும் சத்கதி அளிப்பது நான் தான். மற்றவர்களோ தங்களின் தர்மங்களை ஸ்தாபனை செய்வதற்காக மட்டும் வருகின்றனர். சத்கதி கொடுக்கறதுக்கு வரதில்லை, துக்கத்திலிருந்து லிபரேட் பண்ணுறதுக்கு வரதில்லை, தர்மத்தை படைக்கிறதுக்காக மட்டும் வராங்க. மனிதர்கள் கேட்கின்றனர், மோட்சம் கிடைக்காதா என்று. ஆனால் இல்லை, அது கிடைக்காது என்று பாபா கூறுகிறார். யாருமே பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டு போயிட்டு முக்தியில் பரம்தாம்லே உட்கார்ந்துக்க முடியாது. எல்லாரும் பாட்டை நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆத்மாக்கள் அனைவருக்கான பாகம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. யாருடைய பாத்திரம், அதாவது நடிப்பினுடைய பாகம் மாறவே மாறாது. ஒவ்வொருவரின் முழு நடிப்பினுடைய பாகமும் அனாதியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. டிராமா அனாதியானது, முதலும் முடிவும் இல்லாதது. முழு நடிப்பினுடைய அனாதி டிராமா இருக்கின்றது. அதற்கு முதல் இடைக்கடை என்பது கிடையாது இல்லையா? கடைசி வந்ததுன்னா மீண்டும் ஆரம்பிக்கும். ஆரம்பம் முடிவு, ஆரம்பம் முடிவு, இப்படி போயிட்டே தான் இருக்கும். சிருஷ்டியின் ஆரம்பம் என்று சத்தியுகம் சொல்லப்படுகிறது. மற்றபடி டிராமாவிற்கு ஆதி அந்தம் கிடையாது.
ஒரு கல்பத்தோட ஆரம்பம் சத்தியுகம், ஒரு கல்பத்தோட முடிவு நம்ம கலியுகத்தோட கடைசியை சொல்லலாம். ஆனால் இது போல் பல கல்பம் நிறைந்தது தான் ட்ராமா. இந்த ட்ராமா அனாதியானது. இதுக்கு முதலும் சொல்ல முடியாது, முடிவும் சொல்ல முடியாது. ட்ராமா எப்பொழுது உருவானது என்பதை சொல்லவே முடியாது. இந்த கேள்வியை எழ முடியாது. 5000 வருஷம் ஒரு கல்பம்னு சொல்லலாம். ஆனால் இந்த ட்ராமாவோட ஆயுள் எவ்வளவுனா, ஒரு கல்பத்தோட ஆயுள் 5000 வருஷம். ஆனால் இந்த சிருஷ்டி இதோட ஆயுள் எவ்வளவுனா, பல ட்ராமா நடந்துக்கிட்டே தான் இருக்குது, பல கல்பங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு முடிவும் இதுக்கு முதலும் கிடையாது. சத்கதியை யாரும் அளிக்கவில்லை, அவர்களோ தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றனர். அவர்களுக்கு பின்னால் வளர்ச்சி ஆகி கொண்டே இருக்கின்றது. மேலிருந்து ஆத்மாக்கள் வர்றாங்க, அந்த தர்மத்தை சேர்ந்தவங்க அதை கடைப்பிடிக்கிறாங்க. எத்தனை ஆழமான பாயிண்ட்டுகள் பாபா கூறுகிறார். இப்படி கட்டுரை எழுதுவதற்கான விஷயங்கள் கூட உள்ளன. இங்கே பொய்யின் விஷயம் எதுவுமே இல்லை. எதை சத்திய ஞானம்னு பாபா சொல்கிறார். அப்போ எது சத்தியமானதோ அதெல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். வெற்றி தோல்வியின் நாடகம் இது. சத்தியுகத்தில் பரமாத்மாவை நினைவு செய்வதற்கான அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே அங்கே சுகமாக இருப்போம். அப்போ ஆத்மா வெற்றி அடைஞ்சதாக இருக்கும் மாயா மேலே. நாடகத்தில் அப்படி 2500 வருஷம் பார்ட். அப்புறம் ஆத்மா தோல்வி அடைஞ்சிரும் மாயா கிட்ட. அப்போ அதுக்கான துக்கமான பார்ட்டும் நடிக்கும். பரமாத்மாவை நினைவு செய்தால் பிறகு இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளலாம். பிராமணர்களாகிய நம்மை அவர் படைத்துள்ளார். பிராமணர்களோட படைப்பவர் யார்? சிவபாபா. உங்களுக்கோ முன்னிலையில் சொல்கிறார், நான் படைக்கின்றேன் என்று. இல்லையா? பாபா டைரக்டாக வந்து சொல்கிறார். இது பிராமணர்களின் சங்கமயுகத்தின் புது உலகமாகும். சங்கமயுகம் புது யுகம், புது வாழ்க்கை, புது பிறவி எல்லாமே. குடுமி என்பது பிராமணர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றி யாருக்குமே தெரியாது. ஏன் அவங்க உயர்ந்த பிறவின்னு இப்போ வரைக்கும் பிராமணர்களை சொல்கிறாங்க. குடுமி ஏன் வச்சுருக்காங்க, உச்ச குடுமி, உயர்ந்த குலம்னு ஏன் சொல்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. விராட ரூபத்தை தயார் செய்கின்றனர். அதில் தேவதா, சத்திரியன், வைஷ்யன், சூதரனை காட்டுகின்றனர். பிராமணர்களே மறந்துவிட்டனர். விஷ்ணுவோட படத்தில் அவங்க முகப்பகுதியில், மார்பு பகுதியில், வயிற்று பகுதியில், அப்புறம் கால் பகுதியில் சூத்ரனை இப்படி காட்டுறாங்க எல்லா வர்ணத்தையும். ஆனால் பிராமண வர்ணத்தை மட்டும் அவங்க காட்டாமல் விட்டுட்டாங்கன்னு சொல்கிறார் பாபா. சங்கமயுகத்தின் பிராமணர்களை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியல சங்கமயுகத்தில் இது மாதிரி சிவபாபா வந்து பிராமணர்களுக்கு பிறவி கொடுக்குறாரு பிரம்மா வாய் மூலமாக அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவில்லை. இந்த ரகசியத்தை பாபா வந்து தான் புரிய வைக்கிறார். பாபா கூறுகிறார், தூய்மை என்பது இல்லாமல் ஒரு பொழுதும் தாரணை ஆகாது. இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. பாபா புரிய வைக்கிறார், எவ்வளவு ஏராளமான வேத சாஸ்திரங்கள் இருக்கின்றன, எவ்வளோ இருக்குது. சுற்றி வருகின்றனர், எல்லாவற்றையும் பிரதர்ஷனம் எடுத்து வருகின்றனர். கோவில்களில் இருந்து உருவங்களை வெளியில் எடுத்து சுற்றி வந்து மீண்டும் கோவிலுக்குள் எடுத்து செல்கின்றனர். ஊர்வலமாக கொண்டு வராங்க. அந்த சிலைகளை வைத்து அலங்காரம் செய்து அந்த கோயிலை சுற்றி கொண்டு வந்து திரும்ப உள்ளே போய் வச்சிடுறாங்க. பிரம்மா இதில் அனுபவசாலியாக இருக்கின்றார். இதெல்லாம் பார்த்துருக்காரு பிரம்மா பாபா. சாஸ்திரங்களால் வாகனத்தை நிரப்பி சுற்றி வருகின்றனர். இல்லை, எல்லா புக்கையும் ஒரு தேர் மாதிரி செய்து அதில் வச்சு அதையும் வந்து பரிக்கிரமா செய்கிறாங்க. அந்த மாதிரி ஊர்வலமாக கொண்டு வராங்க. இப்படியே பிறகு தேவதைகளையும் அவர்களின் உருவங்களை தேரில் வைத்து சுற்றி வருகின்றனர். இவையெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்களாக இருக்கின்றது. இல்லை, இங்கே நம்ம அதெல்லாம் செய்கிறது கிடையாது. இல்லை, இங்கே படிக்கணும், அவ்வளோதான். எந்த விதமான சடங்குகளும் இங்கே கிடையாது. நீங்கள் சிவசக்திகள், நீங்கள் முழு உலகத்திற்கும் சத்கதியை அளிக்கக்கூடியவர்கள். ஆனால் இதை யாரும் அறிந்து கொள்வதில்லை. அதாவது தில்வாடா கோயில் அப்படியே இவர்களின் ஞாபகார்த்தமாக உள்ளது. இல்லையா? கண்ணை திறந்துட்டு உட்கார்ந்து தபஸ்யா பண்ணுறாங்க. இது போன்ற கோவில்கள் வேறு எங்கும் கிடைக்காது. ஜெகதம்பா இருக்கிறார், சிவபாபா இருக்கிறார், சக்திகளின் மேடையும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் மீண்டும் இது போன்ற கோவில்களை கட்டுவார்கள். பிறகு விநாசம் என்பதும் ஏற்படும். ஆக இவை அனைத்தும் முடிந்து போகும். பெண்ணெல்லாம் இருக்கோ எல்லாமே முடிஞ்சிடும். சத்தியுகத்தில் எந்த ஒரு கோவிலும் இருக்காது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஸ்தாரங்கள் ஆகும். ஞானத்திலோ இங்கு பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். இங்கே எந்த பஜனை கிடையாது, பாட்டு கிடையாது, எந்த சப்தமும் மந்திரங்களும் கிடையாது. எதையும் படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கே பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். சிவபாபாவை மறந்து மற்றவர்களை நினைவு செய்தீர்களானால் கடைசியில் ஃபெயிலாக ஆகிவிடுவீர்கள். ஃபெயிலாகக்கூடாது. மனிதர்கள் இறக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சொல்கின்றனர், அதாவது மரணத்தோட தருவாயில் இருக்காங்கன்னா ராம் ராம் சொல்லுங்கள் என்று. ஆனால் அப்படியே நினைவு வந்து விடாது. இல்லை, கடைசி காலத்தில் ராமா ராமா சங்கரா சங்கரான்னு எங்கே நினைக்க முடியும்? முதலிருந்தே அதுக்கு ப்ராக்டிஸ் வேணுங்கிறாங்க.
பாபா சொல்கிறாங்க, பிறகும் பாடப்படுகிறது, ஆனாலும் சொல்லித்தராங்க தான். கடைசி நேரத்தில் நாராயணனை நினைப்பவர்கள் கடைசியில் யாரை நினைக்கிறாங்களோ அந்த யுகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நாராயணன் நினச்சான். இவ்விஷயம் எல்லாம் இப்போதைய சமயத்தினுடையது ஆகும். சரீரத்தை நெருப்பு பற்றி கொள்ளப் போகிறது, அழிந்து போக போகுது. கடைசி காலத்தில் நாராயணனை நினைப்பார்கள். நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் நாராயணனை அல்லது லட்சுமியை மணப்போம் என்று அந்த முயற்சி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சொர்க்கத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். பாபாவை தவிர இந்த ஞானத்தை வேறு யாராலும் தர இயலாது. அப்போ கடைசியில் யாரோட நினைவில் நம்ம உடலை விடணுங்கிறத பாபா என்ன பண்ணுறாரு, தெளிவாக புரிய வைக்கிறார். பக்தியிலையும் யாரை நினைக்க சொல்கிறாங்க, பகவானை தானே நினைக்க சொல்கிறாங்க. அப்போ நாம் இங்கே எவ்வளோ தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த பாபாவும் சொல்கிறார். இப்பொழுது நமக்கு சிவபாபா கூறுகிறார், இவர்கள் சக்தி சேனை அல்லது பாண்டவ சேனை என்று சொல்லப்படுகிறது. பாண்டவர்கள் என்ற பெயரே மகாரதிகளுக்கு சொல்லப்படுவது. பாண்டவர்கள்னால் பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கேட்டு முயற்சி செய்யக்கூடியவங்க. சக்திகளை, பாண்டவ சேனை சக்திகளை சிங்கத்தின் மீது சவாரி என்பதற்காக காட்டுகிறார்கள். சக்திகள்னால் ஞானத்தோட ஒரு சிங்கம், ஞானத்தோட சக்தி நிறைஞ்சவங்க. ஆக பாபா சொல்கிறார், எப்படி கல்பத்திற்கு முன் சகஜ ராஜயோகத்தை கற்பித்தேனோ அப்படியே இப்பொழுதும் கற்பித்து கொண்டிருக்கின்றேன். என்னென்ன நடிப்பு மனிதர்களின் நடைமுறை செயல்பாடு எல்லாம் இருக்கின்றதோ இப்பொழுது நடைபெறுகிறதோ அதுவே மீண்டும் நடக்கும். இந்த ட்ராமாங்கிறது எப்பொழுதுமே அதே போல் ரிப்பீட் ஆகும். யார் யார் என்ன செய்தார்களோ எப்படி இருந்தாங்களோ அதே போல தான் மீண்டும் இருப்பார்கள். கல்பமாக அதுதான் நடைபெறும். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் அப்படியே தான் நடக்கும். பக்தி, ஞானம், விநாசத்துக்கான பாட்டு நடிக்கிறவங்க, புருஷார்த்தம் எப்படி பண்ணுறவங்க எல்லாமே அதே போல தான் நடக்கும். இதில் எந்த ஒரு வித்தியாசமும் ஏற்படாது. பிறகு கல்பமாக இந்த பாகமே நடைபெறும். பாபா சொல்கிறார், உங்களுக்கு மிக ஆழமான விஷயங்களை புரிய வைக்கின்றேன் இல்லையா. மீண்டும் நடக்கும் எல்லாமே அப்படிங்கிறது ஆழமான விஷயங்கிறது. பின்னால் என்ன நடைபெற இருக்கிறதோ அதை பின்னால் சொல்வேன் இல்லையா. இப்பொழுதே அனைத்தையும் சொல்லிவிட்டால் இல்லை, எல்லாமே ஒரே நேரத்தில் புரிய வைக்க முடியாதுங்கிறார். நான் திரும்பி சென்று விடவா, எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு சீக்கிரம் போயிடவா அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறார் பாபா. கடைசி வரை புதிய பாயிண்ட்டுகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன். நாம் கீதையை அதிக மகிமை செய்கிறோம், ஆனால் அந்த கீதை அல்லது மகாபாரதத்தில் இம்சையின் யுத்தம் முதலியவற்றை காட்டிவிட்டார்கள். ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு காமிச்சிட்டாங்க. இப்பொழுது யுத்தம் என்பதே கிடையாது. சங்கம யுகத்தில் பகவான் எப்போ இங்கே வராரோ அப்போ ஸ்தூலமான சண்டைக்கான விஷயம் இல்லை, உங்களுடையதோ யோக பலத்தின் விஷயம். அகிம்சை என்பதன் அர்த்தத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. வெறுமனே பெண்ணை நரகத்தின் வாசல் என்று மட்டும் சொல்லிவிட்டார்கள். நாரி பெண்ணுனா நரகத்தோட வாசல்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க, உண்மையில் நரகத்தின் வாசல் ஆண் பெண் இருவரும் தான், 2 பேருமே தான். வெறும் எப்படி பெண்ணை மட்டும் சொல்லலாங்கிற, 2 பேரும் தானே விகாரத்தில் செல்கின்றார்கள், 2 பேரையும் தானே சொல்லணுங்கிறன் பாபா. இதனுடைய அர்த்தத்தை எல்லாம் யாரும் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது அவர்களை சொர்க்கத்தின் வாசலாக யார் மாற்றுகிறார்? பெண்ணை சொர்க்கத்தின் வாசல்னு இப்போ பாபா சொல்கிறார். யார் மாற்றுறது? பகவான். அதுவோ பகவானுடைய சக்தி தான் அப்படி மாற்றுது. இந்த பாடலை பாபா உருவாக்க செய்துள்ளார். அதாவது அவங்க நரகத்தோட வாசல்ட்டாங்க, ஆனால் சொர்க்கத்தோட வாசல்ங்கிற பாடலை பாபா உருவாக்க வைக்கிறார். பிறகு உருவாக்குபவர்கள் யாரோ சிலர் சரியாக உருவாக்கியுள்ளனர், வேறு சிலர் தவறாக அமைத்துள்ளனர், கலப்படம் செய்து விட்டுள்ளனர். இரவு நேர பயணிகளே, கலைப்படைந்து போகக்கூடாது. இப்படி பாடல்களை எல்லாம் உருவாக்க செய்துள்ளேன். அதனோட அர்த்தத்தை பாபா புரிய வைக்கிறார். ஆக இங்கே உள்ள விஷயங்கள் வேறு, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. பக்தியில் வேறு, இங்கே வேறு. கௌசாலைகள், அதாவது பசுக்களினுடைய தொழுவம் இருக்கின்றது, வனவாசமும் உள்ளது. ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை இல்லையா. பசுக்கள்னால் நாம் எல்லாரும் தான், நம்ம எல்லாத்தையும் பாலனை செய்யக்கூடிய கௌபால் அப்படின்னா கோபால்னு சொல்கிறாங்க. அது யார்? கிருஷ்ணன் கிடையாது, சிவபாபா கோபால். இதெல்லாம் யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல. வனவாசம்னா நாம் தான் இப்போ வனவாசம் இருக்கோம் இல்லையா. இந்த உலகத்துலேருந்து விலகி, இந்த உலகத்துலேருந்து வைராகியம் வைத்து ரொம்ப எளிமையாக நம்ம யோகம் செய்து உயர்ந்த நிலை அடையக்கூடிய வனவாசம் இருக்கவங்க நாம் தான். இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். நான் யாரையாவது விரட்டினேனா என்ன? யாருக்காவது ஏதாவது சொல்லியிருக்கிறேனா? கராச்சி சென்று வாருங்கள் என்று பாபா சொல்கிறாங்க. அப்படி பக்தியில் காமிச்சிட்டாங்க. அவர் 108 இளவரசிகளை விரட்டினார். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. பாபா யாரையும் எங்கேயும் போகவும் சொல்லலை. இந்த சக்திகளிடம் கேளுங்கள், அவங்கக்கிட்ட கேளுங்க. எப்படியாவது பாபா யாரையாவது விரட்டினாரா, அந்த இடத்துக்கே போகணும் சொன்னாரா? அப்படிலாம் எதுவும் நடக்கலை. இது ட்ராமாவின் பாகம் அப்படி இருந்தது.
அப்படியெல்லாம் அவரை நிந்தனை பண்ணுறாங்கன்னா ட்ராமாவில் அது கூட ஒரு பார்ட் இருக்குங்கிறத பாபா சொல்கிறார். அப்போ எல்லாத்தையுமே பாபா ட்ராமாங்கிறத எடுத்துக்கிறார். எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் ட்ராமாவில் இருக்குது. நிந்தனை பண்ணுறது கூட, பாபாவோட பேர் கெட்டு போகிறது, நிந்தனை பண்ணுறது கூட ட்ராமாவில் இருக்குங்கிறார். யாருக்கு கஷ்டமாக இருந்ததோ சென்று விட்டார்கள். பாபா யாரையும் அனுப்பலை போன். இங்கே வந்து யாரும் இருக்க முடியல, சகிச்சுக்க முடியல, பொறுமையாக இருக்க முடியல சில விஷயங்கள்லனா அவங்க போயிடுறாங்க, அவ்வளோதான். ஆக சரியானது எது என்பதை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். சாஸ்திரங்களிலோ என்னென்ன எழுதப்பட்டுள்ளது அதெல்லாம் பக்தி மார்க்கம். கிருஷ்ணன் அவங்கள துரத்தினார், இவங்கள வந்து கடத்திட்டு போயிட்டாரெல்லாம் சொல்கிறாங்க. அவற்றாலோ என்னுடன் சந்திக்க முடியாது. பக்தி மார்க்கத்தை எதை ஃபாலோ பண்ணாலும் பாபாவை அடைய முடியாது, என்னிடம் வர முடியாது. நானே வழிகாட்டியாக ஆகி இங்கே வர வேண்டியதாக உள்ளது. இங்கே வந்து அவரே தான் நமக்கு வழிகாட்டுறார், கைடுன்னு சொல்கிறோம். அதனால தான் அவர்கள் கேட்கின்றனர், இல்லறவாசி அல்லாத ஒருவரின் சரீரத்தை ஏன் எடுத்து கொள்ளவில்லை? எதுக்கு திருமணம் ஆனவரோட உடலில் பகவான் வரணும்? திருமணம் ஆகாதவரோட உடலில் வரலாமே அப்படின்லாம் சிலர் கேள்வி கேட்குறாங்க. ஆக நானும் இல்லறவாசியின் உடலில் தான் வந்து அவருக்கு ஞானம் கொடுக்க வேண்டும் என்று உள்ளது. பாபா அதுக்கு சிம்பிளாக என்ன பதில் சொல்கிறாரு? ட்ராமாவில் அப்படி தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட உடலில் வந்து தான் நான் வந்து இதெல்லாம் செய்யணுங்கிறது ட்ராமாவில் இருக்குது, அவ்வளோதான். ட்ராமாங்கிறத சொல்கிறார், வேறு காரணம் பாபா சொல்கிறது. உடலில் தான் நான் வந்து அவருக்கு ஞானம் கொடுக்க வேண்டும் என்று உள்ளது. ஏன்னா ஏதோ ஒரு சரீரத்தில் வரணும், இந்த சரீரம் எனக்கு ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்காங்கிறார். அவருடைய 84 பிறவிகள் பற்றி நான் சொல்கின்றேன். ஆக எவ்வளவு ஆழமான விஷயங்கள். ஏன்னா அவர் ரொம்ப அனுபவசாலி ஆத்மா, அவர் நம்பர் 1 ஆத்மா. இது புதிய தர்மத்திற்கான புதிய விஷயங்கள். ஞானமும் புதியது. பாபா கூறுகிறாள், கல்பமாக நான் இந்த ஞானத்தை கூறுகிறேன். வேறு யாருமே இது போல சொல்ல மாட்டார்கள். நான் கல்பமாக தர்மஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றேன். ஏன்னா யாருக்கும் தெரியாது. முன்னாடியே நான் இதை செஞ்சேன், இப்பயும் செய்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாது. கிரைஸ்டோ புத்தாவோ யாருமே சொல்ல முடியாது. பாபா மட்டும்தான் சொல்கிறார், ஏற்கனவே நான் இதை செய்தேன், மீண்டும் இப்போ செய்கிறேன், திரும்பவும் இதவே செய்வேன் அப்படிங்கிற பெரிய ட்ராமாவோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை தெரிஞ்சவர் அவர் ஒருத்தர் தான். பாபா சொல்கிறாங்க, லக்ஷ்மி நாராயண் இருவரும் இதை சொல்ல மாட்டார்கள். நாங்கள் மீண்டும் ராஜ்யம் செய்வதற்காக வந்துள்ளோம் என்று அப்படி சொல்லுவாங்களா? ஏற்கனவே செஞ்சோம் இப்பயும் சொல்கிறோன்னு. ஏன்னா அவங்களுக்கு அங்கே இந்த ஞானம் இருக்காது. அங்கே இந்த ஞானம் மறைந்து போகும். சாஸ்திரங்களோ பின்னால் அநேகம் உருவாகி இருக்கின்றது. பிராமணர்களாகிய நமக்கு ஒரே ஒரு கீதை தான். தர்மத்தையும் ஸ்தாபனை செய்கின்றேன், மேலும் சத்கதியும் அனைவருக்கும் கொடுக்கின்றேன். இரட்டை காரியம் செய்கின்றேன். இப்பொழுது நான் சொல்வது சரியா அல்லது அவர்கள் சொல்வது சரியா, நீங்களே பார்த்துக்கோங்கிறார். பக்தி சொல்கிறது கரெக்டாக, நான் சொல்கிறது கரெக்டாக, அதையும் நீங்கள் அறிவீர்கள். நான் யார்? நான் சத்தியமாக இருக்கின்றேன். நான் எந்த ஒரு வேத சாஸ்திரத்தையும் உங்களுக்கு சொல்லவில்லை, ஞானத்தை சொல்கிறார். ஏற்கனவே கேட்ட எந்த வேத சாஸ்திரத்தையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறதில்ல. இவர் படித்திருப்பதோ அநேகம். யார்? பிரம்மா. எல்லா வேத சாஸ்திரங்களையும் படித்தார். ஆனால் அவர் சொல்வதில்லை. அவரும் இதை சொல்லலை. ராஜயோகத்தை சிவபாபா தான் சொல்கிறார். இதுவோ சிவபாபா புது புது விஷயங்களை கூறுகிறார். அவர் அசரீரியாக இருக்கின்றார். இந்த முரளி சொல்வதற்காக மட்டுமே வருகின்றார். உண்பதற்கோ அருந்துவதற்கோ இல்லை, வேறு எதையும் அனுபவிக்கிறதுக்கு அவர் வரல. ஞானம் சொல்கிறதுக்கு மட்டுமே வராரு. நான் வந்திருப்பதே குழந்தைகளாகிய உங்களுக்கு மீண்டும் ராஜ்யத்தை தருவதற்காக. அதன் பலனை எடுத்துக்கொள்வது இவருடைய ஆத்மா. யார்? பிரம்மாவோட ஆத்மா. ஃபஸ்ட்டு பலனை அவர் எடுத்துக்கிறார். ஒவ்வொருவரின் தர்மமும் தனித்தனி. அவர்கள் தங்களுடைய தர்ம சாஸ்திரத்தை படித்தே ஆக வேண்டும். இங்கோ அநேக சாஸ்திரங்களை படித்து கொண்டே இருக்கின்றனர். சாரம் எதுவும் இல்லை, எசன்ஸ் இல்லை. எவ்வளவு படித்து கொண்டே இருக்கின்றனரோ அந்த அளவு சாரமற்ற உலகமாக ஆகிக்கொண்டே செல்கிறது. எவ்வளோ பல வேத சாஸ்திரங்களையும் உபதேசங்களையும் கேட்குறாங்க, படிக்கிறாங்களோ, ஆனாலும் உலகம் என்ன ஆகிட்டுருக்கு? கீழே போயிட்டே தான் இருக்குது. எந்த ஒரு எசன்ஸ்லேருந்து விலகி சாரம் இல்லாமல் தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. தமோ பிரதானமாக ஆகியே தீர வேண்டும். ஏன்னா ட்ராமாவில் இருக்குது. என்ன முயற்சி பண்ணாலும் உலகம் இப்போ இறங்கி தான் வரணும், மேலே போகிறதுக்கு சான்ஸே இல்லை. யார் வர வரைக்கும்? பாபா வர வரைக்கும். முதலில் சிருஷ்டியில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பிராமணர்கள் நீங்கள். தாய் தந்தையிடம் ஜென்மம் எடுத்திருக்கிறீர்கள். அந்த பக்கம் உள்ளது அசுர குடும்பம், இப்பொழுது ஈஸ்வரிய குடும்பம். பிறகு நீங்கள் சென்று தெய்வீக மடியை பெறுவீர்கள். தேவதைகள் கிட்ட பிறவி எடுப்பீங்க. சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆவீர்கள். தாய் தந்தையின் வழிப்படி நடப்பீர்களானால் சொர்க்கத்தின் அளவற்ற சுகம் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி ருத்ரஞான யஜ்யத்தின் விக்னங்கள் கண்டிப்பாக வரதான் செய்யும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, விகாரங்கள் மீது வெற்றி கொள்வதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவர்களாக ஆக முடியும்.
இல்லையா? மாயாஜி ஜெகஜீத். விகாரங்களை வெற்றி கொண்டுருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறத உலகத்தை வென்றவங்களா ஆயிடலாம். வெளியே போயிட்டு உலகத்தை வெல்றதுக்கு எந்த முயற்சியும் இல்லை. உங்களை வென்றீங்கன்னா உலகத்தை வென்றடலாம். திருமணம் செய்யவில்லை என்றால் பலவீனமாக இருந்து விடுவீர்கள் என்பதெல்லாம் கிடையாது. சில பேர் அப்படி சொல்கிறாங்க, திருமணம் செஞ்சுக்கலைன்னா வீக் ஆகிடுவீங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடும், நோய்கள் வரும், இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் பகவானே என்ன சொல்கிறார்? அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கின்றனர், பிறகு அவர்கள் எவ்வளவு நல்ல ஆரோக்கியமாக நிறைந்தவர்களாக உள்ளனர் இல்லையா? அவங்க தூய்மையாக இருக்காங்க, பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த நோயும் வரதில்லை, அவங்க எந்த ஹாஸ்பிட்டலும் போகிறதில்ல இல்லையா? இப்போ தூய்மையாக இருக்கிறதுனால எந்த ஒரு கஷ்டமும் வராதுன்னு சொல்கிறேன். இங்கோ மூளையின் வேலை முயற்சி உள்ளது. இங்கே எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், புத்தியில் புரிஞ்சுக்கணுங்கிறாரு. முயற்சி செய்யணும். தத்தீக்ஷ முனிவரின் உதாரணம் இருக்கின்றது அல்லவா? தன்னுடைய முதுகெலும்பே என்ன பண்ணுறாரு? தானமாக கொடுத்துட்டார். சன்னியாசிகளுக்கோ அதிக செல்வம் கிடைக்கின்றது. பாபா தானே அதிகமான செல்வத்தை சன்னியாசிகளுக்கு கொடுத்திருந்தார். யார்? பிரம்மா பாபா. குருக்களுக்கெல்லாம் அவ்வளோ பாபா தன்னுடைய சொத்து பணம்லாம் கொடுத்துருக்கார். இங்கோ அதிகமான பத்தியம் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. பாபா சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய நியமங்கள் தனிப்பட்டதாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செய்யணுங்கிற. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, ஞானம் நன்கு தாரணை ஆவதற்கு தூய்மையாக இருப்பதற்கான விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது கடைசி காலம், அதனால் ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வராத அளவிற்கு அபியாசம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, தத்தீக்ஷி முனிவர் போல சேவை செய்து கொண்டே விகாரங்களின் மீது வெற்றி கொண்டு உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். வரதானம், நேரத்தின் வேகத்தின்படி அனைத்து பிராப்திகளையும் நிறைத்து வைத்து மாயாஜீத் ஆகக்கூடிய தீவிர முயற்சியாளர்கள் ஆகுக. பாப் தாதாவின் என்னவெல்லாம் பிராப்திகளை ஏற்படுத்தி இருக்கின்றாரோ அந்த அனைத்து பிராப்திகளையும் தனக்குள் சேமித்து வைத்து நிறைத்து இருங்கள். ஞானம், குணம், சக்தி, எந்த குறையும் இருக்கக்கூடாது. எங்கு நிறைவில் குறை இருக்கின்றதோ அங்கு மாயை அசைத்து பார்க்கின்றது. எப்படி குடத்தில் குறையாக இருந்துச்சு தண்ணினா சலசலக்கும். மாயாஜீத் ஆவதற்கு எளிய சாதனம் சதா பிராப்திகளினால் நிறைந்திருங்கள். பாபா என்னெல்லாம் பிராப்தி கொடுத்துருக்காரோ அதில் தன்னை முழுமையாக நிரப்பிக்கிட்டீங்க அப்படின்னா மாயா உங்ககிட்ட வர முடியாது. அறக்குறையாக இருந்தால் தான் வருங்கிறாங்க. எந்த ஒரு பிராப்தியிலும் குறை என்பது இருக்கக்கூடாது. அனைத்து பிராப்திகளும் இருக்க வேண்டும். நேரத்தின் வேகத்தின்படி எந்த ஒரு நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆகையால் தீவிர முயற்சிகளாக ஆகி இப்பொழுதிலிருந்தே நிறைந்தவர்களாக ஆகுங்கள். டைம் இருக்குது, பார்த்துக்கலான்னு நினைக்காதீங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எது வேணாலும் நடக்கலாம். உலகத்துக்கு முடிவு வராட்டினாலும் நமக்கு வரலாம். அதனால் எதுலேயுமே குறை வைக்காதீங்க. எவ்வளோ முடியுதோ தன்னை ஞான ரத்னங்கள்னால நிரப்பிக்கோங்க, யோக சக்தியினால் நிரப்பிக்கோங்க, குணத்தினால் நிரப்பிக்கோங்க. இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை, இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இல்லைன்னா என்னால் வேறு எப்பொழுதுமே இந்த மாதிரியான முயற்சியை செய்ய முடியாது, இப்போ தான் எனக்கு டைம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸ்லோகன், சத்தியம் மற்றும் பயமற்ற சக்தி கூடவே இருந்தால் எந்த ஒரு காரணமும் அசைக்க முடியாது. இதனால் நான் பாபா விட்டு போயிட்டேன், இதனால் என்னால் முயற்சி பண்ண முடியல அப்படின்லாம் சொல்ல முடியாது. பாபா சொல்கிறாங்க, எங்கே உண்மை இருக்கோ, பயமற்ற ஒரு சக்தி இருக்கோ, அங்கே எந்த ஒரு காரணமும் என்ன வந்தாலும் சரி நம்ம பாபாவையும் ஞானத்தையும் விட மாட்டோம், உங்களை அசைக்க முடியாது. அதுதான் சத்தியம் என்பது பெரிய சக்தி. அதே போல் தைரியம், அதான் பயமற்று இருக்கிறதும் பெரிய சக்திங்க.